பூதகி எனும் அரக்கி கிருஷ்ணரை கொல்ல வந்த காரணம் என்னன்னு தெரியுமா? இந்திரசேனன் அல்லது பாலி எனும் மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனை வீழ்த்த பல யாகங்களை செஞ்சு தன்னுடைய பலத்தை பெரிய அளவுல உருவாக்கிட்டு வராரு. பயந்து போன இந்திரன் விஷ்ணு பகவான் கிட்ட யோசனை கேட்க அவரு வாமன அவதாரம் எடுத்து சிறுவன் உருவத்துல வராரு. தினமும் பல அந்தணர்களுக்கு தானம் செய்யும் மகாபலி அன்று வாமன சிறுவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அந்த சிறுவனின் முகப்பொலிவு மகாபலியை மட்டுமல்ல, அவருடைய மனைவி விந்தியாவலி, மகள் ரத்தினமாலா ரெண்டு பேரையும் கூட சுண்டி இழுத்துருச்சு. அன்று வந்திருந்த அந்தணர்களுக்கு எல்லாம் ரத்தினமாலா பாத பூஜை செய்யறாங்க. அப்படி வாமன அவதாரம் எடுத்த குட்டி சிறுவனுக்கு பாத பூஜை செய்யும் போது ரத்தினமாலா நினைக்கிறாங்க, இந்த சிறுவனை பார்த்தால் என்னுடைய தாய்மை மேலோங்குகிறதே, இவன் எனக்கு மகனாக இருந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வாமன அவதாரம் எடுத்த சிறுவன் மிகப்பெரிய உருவம் எடுத்து மகாபலியின் சொத்துக்களை கேட்க 3 அடிகளில் சிறுவன் பூலோகம் மேலோகம் எல்லாவற்றையும் யாசகமாய் கேட்க அவற்றை எல்லாம் மகாபலி இழக்கும் போது ரத்தினமாலா நினைக்கிறாங்க, அடடா, இவனை போய் தாயாய் மாறி வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேனே, இவன் மட்டும் எனக்கு மகனாக இருந்தால் இவனுக்கு விஷம் கொடுத்தே நான் கொன்றிருப்பேன்னு நினைக்கிறாங்க. துவாபர யுகத்துல கிருஷ்ணர் குழந்தையாய் இருந்தப்ப குழந்தை கிருஷ்ணரை கொள்ள கம்சன் பூதகி எனும் அரக்கியை அனுப்பியிருப்பான். அந்த பூதகி அழகான பெண்ணாக மாறி கிருஷ்ணருக்கு பால் கொடுப்பாங்க. நஞ்சு கலந்த தன் பாலை குழந்தைக்கு கொடுத்து கொல்ல நினைச்ச பூதகியை கிருஷ்ணர் கொன்னுடுவாரு. அந்த பூதகி தான் மகாபலியின் மகள் ரத்தினமாலா. முதல்ல வாமன அவதாரத்தில் வந்த குழந்தைக்கு தாயாயாக ஆசைப்பட்டு பூதகியாய் கிருஷ்ணருக்கு பால் கொடுத்தாங்க. அதன் பிறகு தன் தந்தையின் உரிமைகளை கேட்டதால விஷம் கொடுத்து கொல்ல நினைச்சதுக்காக பூதகி தன் விஷம் கலந்த பாலை கொடுக்கறாங்க. ரத்தினமாலாவின் 2 ஆசைகளையும் விஷ்ணு நிறைவேற்றி வச்சாரு.